புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்த மலர் என்பவருக்கு திருமணமாகி ஒரு மகன் மற்றும் 2 மகள்கள் இருந்தனர். கடந்த 2010ஆம் ஆண்டு மலரின் அண்ணன் ராஜேந்திரன் என்பவர் விபத்தில் சிக்கினார். இது தொடர்பாக விசாரிப்பதற்கு வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சிவ ஜான்சன் கென்னடி என்பவர் மலரை சந்தித்தார். அப்போதிருந்து மலரிடம் ஆசை வார்த்தைகள் பேசிய ஜான்சன், கணவனை விட்டுவிட்டு என்னுடன் வந்துவிடு, நான் பார்த்துக் கொள்கிறேன் என கூறியிருக்கிறார். இதை நம்பிய மலரும் காவலரை நம்பி சென்றதை தொடர்ந்து போக போக இந்த உறவு கசந்து போனது. மலருக்கு தாலி கட்டி குடித்தனம் நடத்திய ஜான்சன் கென்னடி வேறு சில பெண்களிடம் ஆபாசமாக பேசுவதும் தவறான உறவு வைத்துள்ளார். இதை தட்டி கேட்ட மலரை ஜான்சன் கென்னடி அடித்து துரத்தி இருக்கிறார். மேலும் மலரின் மகளுக்கும் வளர்ப்பு தந்தையாக இருந்த ஜான்சன் கென்னடி பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் இதன் காரணமாகவே மகள் இறந்து போனதாகவும் குற்றம் சாட்டுகிறார். எங்க 2 எனக்கு 3 குழந்தைங்க, 2 பொண்ணு 1 பையன். பெரிய பொண்ணு வந்து மீரான்ற பொண்ணு வந்து இவர் பாலியல் தொல்லை கொடுத்து பொண்ணு இறந்துருச்சு. பொண்ணு வந்து ஏமான்னா கேட்டாக்கா, நான் கேட்டதுக்கு எனக்கு இவனுக்கு வாக்குமூலம் நடக்கும்போது சண்டை வருது. சண்டை வந்தோடனே பாப்பா வந்து பைசன் சாப்பிட்டோன்னே விழுந்து ஜெயிச்சுக்கிட்டு போனான். இவன் என்னான்றான், என் வேலை போயிடும், நீ இதை போல் சொல்லு, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன், உன் குடும்பத்தை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் பயப்படாத, நீ எல்லாமே நான் இருக்கேன், உனக்கு பின்னாடி நாங்கள் பார்த்துக்குறோம் ஆனிட்டு இவர் ஜான் கென்னடின்றவன் சொல்கிறான் என்கிட்ட. சொன்ன உடனே சரி நாங்கள் எல்லாமே அப்படியே இதாகி விட்டுட்டோம். பாலியல் தொல்லையால் மகள் உயிரிழந்ததை மறைத்து +2 தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்ததால் விஷம் குடித்து தற்கொலை செய்ததாக வெளி உலகில் சொல்ல வேண்டுமென வற்புறுத்தியிருக்கிறார். கடந்த 16 ஆண்டுகளாக குடித்தனம் நடத்திவிட்டு தற்போது ஏமாற்றிவிட்டதாக புகார் அளித்த மலர் தற்போது தனக்கும் தனது மகனுக்கும் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் குமுறினார். காவல் ஆய்வாளர் ஜான்சன் கென்னடியால் தனது குடும்பமே சீரழிந்து விட்டதாக கூறிய மலர் இதுகுறித்து அரசு நடவடிக்கை எடுக்குமாறு கண்ணீர் மல்க தெரிவித்தார்.